இந்த நகையில மங்களகரமா அப்படியே அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்கம்மா. அண்ணாமலைக்கு அப்புறம் இந்த நகை உனக்கு தான் பொருத்தமா இருக்கு. சாமி, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. ஒரு பாசுரம் பாடுமா. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य सिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति सिद्धि कंड कुडुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. அருமையா பாண்டம்மா. சாட்சாத் அந்த அம்மனே நேர்ல வந்து பாடின மாதிரி இருந்துச்சு. வருண், நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, வெண்ணிலாவோட பாட்டை கேட்டா போதும், அந்த கஷ்டம்லாம் பறந்து போயிடும். இது இந்த கூட்டு குடும்பம் உடையாம நீ பாத்துக்கிறேன்னு உறுதி எடுக்கிற மாதிரி. உன்கிட்ட இருந்து இந்த குடும்பம் தொடங்கி உன்கிட்டயே முடிக்கணும். யாராவது துணி எடுத்து இந்த பொண்ணோட கண்ணை கட்டி விடுங்க. நான் கட்டி விடுறேன். மனையில உட்கார்ந்து பூஜை பண்றேன். இப்ப என்ன ஆக போறேன்னு பாரு. என்ன வானு, அவ ஜெயிச்சுக்கினேங்கிறா, நீ இப்படியே இருக்கிற. சாமி பூஜைய சிறப்பா முடிச்சு வச்சிட்டீங்கம்மா. இனி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து முடிச்சிருங்கோ. சரி சாமி, நான் போய் பிரசாதத்துக்கு ரெடி பண்றேன். நல்லதுமா. எல்லாரும் வாங்க, சாப்பிடலாம். 2 மருமகளும் முதல்ல சமைச்சிருக்காங்க. இன்னைக்குதான் நிஜமான விருந்தே சாப்பிட போறோம். அண்ணா அண்ணி வாங்க, எங்க மருமகளுங்க சமைச்சத வந்து சாப்பிட்டு பாருங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்க. என்ன அண்ணாமலை அம்மா, ஒரே நேரத்துல வீட்டுக்கு 2 மருமக வந்ததும் உங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரியுது. இருக்காதா பின்ன? அதோ 2 மருமகளும் ஒரே வீட்ல இருந்துல வந்திருக்காங்க. அண்ணாமலை லீலாவதி அம்மா எப்படி அக்கா தங்கச்சியா ஒற்றுமையா இந்த குடும்பத்தை பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி வான்மதி வெண்ணிலா அமைஞ்சிருக்காங்க. இதை விட ஒரு குடும்பத்துக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? என்னது? குடும்பத்தை பார்த்துக்க வந்திருக்கேன். இந்த குடும்பத்தை பிரிக்க வந்திருக்கேன். நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. வீணா கற்பனை பண்ணாத. அம்மா, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வந்தவங்களுக்கு விருந்து ரெடி பண்ணணும்ல. எல்லாரும் உள்ள போங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். சரி. உன்னால முடியுமாமா? சீக்கிரம் சமைச்சிருவியா? நான் சமைச்சிடுவேன் மாமா, நீங்க பந்தியை ரெடி பண்ணுங்க. போமா, போய் சீக்கிரமா ரெடி பண்ணு. வெண்ணிலா இருமா, நானும் கூட வரேன், ரெடி பண்ணிடலாம். இல்ல பரவாயில்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்தவங்களை கவனிங்க. அத்தை, நான் போய் வெண்ணிலாக்கு ஹெல்ப் பண்றேன். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு போட்டியாவே எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் முடியாதுன்னு சொல்லியும் நீ சமைச்சு நல்ல மருமகன் பேர் எடுத்து பாக்கறியா? அதுக்கு நான் விட்டாதானே. வெண்ணிலா, சாம்பார வேணா நானே பாத்துக்கிறேனே. நீ போய் அந்த காலிஃப்ளவரை போய் கட் பண்ணு. குடு.
வெண்ணிலாவை அசிங்கப்படுத்த இப்படி பண்ணுவியா? இங்க பாரு வான்மதி, நான் அப்பவே சொன்னேன், நீ குழந்தை மாதிரி, உன்னை ஹேண்டில் பண்ற விதமே வேற அப்படின்னு. உனக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ண, ஆனா புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண, அப்புறம் பெரிய விளைவுகளை நீ சந்திக்கிற மாதிரி இருக்கும். என்னத்த பயமுறுத்துறீங்களா? ஏதோ ஒரு தடவை என்ன ஜெயிச்சிட்டீங்க, இனி என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. இப்ப கூட நகை வேணும்னு யோசிச்சியே தவிர இந்த குடும்பத்து மருமகளா நீ நடந்துக்கல. அப்படி நடந்திருந்தா பூஜையும் ஒழுங்கா பண்ணிருப்ப, பெரிய மருமகளா நகையையும் வாங்கியிருப்ப. உன் எண்ணம் ரொம்ப தப்பா இருக்கு வான்மதி. நீ அதை மாத்திக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னாச்சு அண்ணாமலை? ஒண்ணும் இல்லக்கா, பாசுரம் எப்படி பாடுறதுன்னு வான்மதிக்கு சொல்லிட்டு இருந்தேன். பேசும்போது கீழே இருக்கிறத பார்க்கல, அதான். இருங்கக்கா, நான் எடுத்துறேன். அண்ணாமலை நீ இரு. நீ எதுக்கு எடுக்கிற? வான்மதி அதை க்ளீன் பண்ணு. என்ன பாக்குற? க்ளீன் பண்ணு. அம்மா என்ன மன்னிச்சிடுமா. நான் இங்க சந்தோஷமா வாழ போறேன்னு நீ பெரிய கனவோட இருக்க. அதை நான் கெடுக்க விரும்பல. என் கஷ்டம் என்னோட போகட்டுமா? என்ன அம்மாவும் பொண்ணும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? சரி வெண்ணிலா, எவ்வளோ பேசினாலும் தீராதுமா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது இன்னொரு வீட்டையும் சொந்தங்களையும் புதுசாக ஒரு வாழ்க்கையையும் ஏற்படுத்தி தர்றது. எல்லாருக்கும் எப்படியோ தெரியல, ஆனால் உனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே உனக்கு சரியாக அமைஞ்சிருக்குமா. எல்லாரையும் சரியாக புரிஞ்சு நடந்துக்க. கூடவே அக்காவும் இருக்கா. நீ எந்த கவலையும் படாத. சரிங்கப்பா. சரி வெண்ணிலா, நாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறோம். நாளைக்கு வந்து முறையா மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோம். சரியா? சரிம்மா. வாங்க. வர்றம்மா. வரோம்மா.